அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 முடிய போகிற இந்த சூழ்நிலையில் 2025-26ஆம் ஆண்டிற்கான நடுவில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துலேயே 2 தடவை நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா ஃபுல்லாக டோட்டலாக நமக்கு 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் பிரித்து பார்க்கும்போது 32,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இந்த 32,500 வேக்கன்சியை நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், அதே மாதிரி நமக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 3 வகையான போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 3 வகையான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு ஃபர்ஸ்ட்டில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்திருக்கு, அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், கடைசியாக கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், இந்த வேலைவாய்ப்பில் மினிமம் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? அதே போல் இந்த வேலைவாய்ப்பில் முதல்ல ஜாயின் பண்ண உடனே சேல்ரி மினிமம் சம்பளம் என்ன, மேக்ஸிமம் சம்பளம் என்ன, அதே போல் இந்த வேலையை கன்ஃபார்மாக ஈஸியாக வேலை எப்படி நம்ம வாங்குறது, அதற்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் 380 390 மார்க் எடுத்துகிறவங்களுக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடச்சிருக்குது. அதே போல் 480 470 450 இந்த மார்க் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைக்காமலும் போயிருக்குது. அதற்கான என்னென்ன காரணங்கள் என்ன, ஸோ அதே போல் நிறைய பேர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறது நம்ம ஃபோன்லேயே பண்ண முடியாதா, வீட்டில் இருந்தே பண்ண முடியாதா, நெட் சென்டருக்கு போனாக்கா நமக்கு 100 200 வாங்குறாங்க. ஸோ அதனால் நீ வீட்டில் இருந்தே எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதற்கான ப்ரொசீஜர் என்ன, ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸோ அதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக இருக்க போகுதுங்க. அதே போல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கட்டாயம் அரசு வேலை வேணுன்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே எப்படி என்னன்றதை வீடியோ முழுமையாக பாருங்கள். சரிங்களா? தொடர்ந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அதுவும் என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, 3 வகையான போஸ்டிங்க்கு, அதாவது கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். சரிங்களா? அடுத்தது 3வது போஸ்டிங் பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நமக்கு இப்போது நோட்டிஃபிகேஷனு அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. அதில் அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆன்லைனில் தாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. அடுத்ததாக அனைவரும் எதிர்பார்க்கறது இதற்கான சம்பளம். சம்பளம் எவ்வளோ இருக்கும், சம்பளம் எவ்வளோ கிடைச்சா நம்ம இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சேலரி ஸ்டார்டிங் சேலரி 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,300 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்குங்க. இது ஸ்டார்டிங் சேலரி தான். இது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சேலரியும் கிடைக்கும். அதே போல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா?
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏஜ் லிமிட். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் சரிங்களா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. இது வந்து 18லேருந்து 40 வயசுக்குள்ள சரிங்களா. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் அதாவது 40லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடபிள்யூ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இல்லாமல் ஓபிசி கேண்டிடேட்டில் வருவாங்க இல்லையா, பிசி எம்பிசி எஸ்சிஏ பிசிஎம் டிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து ஓபிசி செலக்ட் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தாங்க நீங்கள் பண்ணணும். ஆன்லைன் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கடைசி ப்ராசஸில் ஸ்டெப்பில் உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ண சொல்லும். அதில் டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், இல்லைனா நெட் பேங்கிங் மூலிமாவும் நீங்கள் பண்ணிக்கலாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடி நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்டாயம் எனக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வேணும், இந்த ஜிடிஎஸ் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த 3 போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்முடைய காமன் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா யாரெல்லாம் கட்டாயம் எனக்கு அரசு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் சரி சரிங்களா, நீங்கள் 350 எடுத்திருக்கலாம், 370 எடுத்திருக்கலாம், 400 எடுத்திருக்கலாம், 450 எடுத்திருக்கலாம், 470 எடுத்திருக்கலாம் சரிங்களா. எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரிங்களா, ஜஸ்ட் பாஸ் ஆகியிருந்த அனைவருமே கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ்ன்ற போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டா மட்டும் உங்களுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதே போல் எந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறோம், இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய வில்லேஜ் ஏரியாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவுட்டரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சான்சஸ் அதிகம் சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே அவுட்டர் ஏரியாவாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பார்த்து நீங்கள் விண்ணப்பிங்க, கட்டாயம் அரசு வேலை வேணும்னு சொல்லியிருக்கிறவங்களுக்கு சரிங்களா. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறது வந்து குவாலிஃபிகேஷன் சரிங்களா. மினிமம் 10வது தாங்க படிச்சிருக்கணும், அதற்கு மேலே என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஸோ ஆனால் நீங்கள் உங்களுடைய 10வது இருக்க மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டும் போடுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு தான் இதில் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றதை டிசைட் பண்ணுறது. ஸோ அதே போல் முழுக்க இது மெரிட் லிஸ்ட் தாங்க போடுவாங்க. ஸோ உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு தான் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 7 மெரிட் லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா. ஸோ அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன டாக்குமெண்ட்றதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்தது சிக்னேச்சரு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்ததாக வந்து என்ஓசி சர்டிஃபிகேட், இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு வரக்கூடிய 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ எந்த தேதியில் அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆனாலும் சரி, நான் அப்ளை பண்ணுற வீடியோஸ் தெளிவாக கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே லேப்டாப்லேயே பிசிலே பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இன்றைக்கான அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ மறக்காமல் எல்லாரும் இந்த அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.